ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டேஸ்டியான வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். நார்மலான சன்ஃப்ளவர் ஆயிலோட நல்லெண்ணெயில் சேர்ந்தால் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, கூடவே 2 காய்ந்த மிளகாய் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுறேன். இது எல்லாமே எண்ணெயில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம மீதி உள்ளதெல்லாம் சேர்க்கலாம். எல்லாம் லைட்டாக வதக்கிய பிறகு இதில் 5 பல் பூண்டை லைட்டாக சதைச்சி எடுத்து சேர்க்குறேன். இது கூடவே 50 கிராம் சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால நான் இதில் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கி விடுறேன். இந்த வெங்காயம் எல்லாம் லைட்டாக கண்ணாடி போல் வர்றது வரைக்கும் வதக்கி விடுறேன். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நான் இதில் 1/4 கப் சுண்டக்காய் வத்தல் சேர்க்குறேன். சுண்டைக்காய் வத்தலுக்கு பதிலாக மணத்தக்காளி வத்தல் கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம், அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மறுபடியும் எல்லாத்தையும் எண்ணெயில் லைட்டாக வதக்கி விடுறேன். லைட்டாக வதக்கிய பிறகு நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். எல்லாம் லைட்டாக வதக்கியாச்சு. இனி நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் காயப்பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுடலாம். மசாலா எல்லாம் கருகாமல் இருக்கிறதுக்காக ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிடம் இதை நல்லா வதக்கி விடுறேன். இனி நம்ம இதில் புளி தண்ணீர் சேர்த்துடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணீரில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து இதில் சேர்க்குறேன். இது கூடவே 1/2 கப் அளவு தண்ணீர் சேர்த்துடலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இது நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிடம் இது நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக சூப்பராக ரெடியாகி வரும். 10 நிமிடத்துக்கு அப்புறமா பாருங்கள், குழம்பெல்லாம் நல்லா திக்காகிடுச்சு, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. அடுத்து நான் இதில் ஒரு சின்ன பீஸ் அளவு வெல்லம் சேர்க்குறேன். இந்த வெல்லம் சேர்க்குறதுனால வத்த குழம்போட டேஸ்ட் நல்லா கரெக்டாக பேலன்ஸ் ஆகி வரும். அதனால் ஒரு சின்ன பீஸ் அளவு சேர்த்தா போதும். மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆன பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனி நம்ம இதை ஒரு பவுலில் எடுத்துடலாம். சூடான சாதத்து கூட இந்த வத்த குழம்பு வச்சு கூடவே ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான வத்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.